வணக்கம் ராஜேஸ்வரி. சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஒன்றியம் ராமாபுரம் ஆஞ்சநேயர் கோயில் ரெசிபி பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ். இவரது மனைவி சிவகாமி. இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் மீண்டும் கர்ப்பமடைந்த சிவகாமிக்கு கடந்த 1ஆம் தேதி கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் சந்தோஷ் அவரது மனைவி சிவகாமி ஆகியோர் கடந்த 14ஆம் தேதி தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து இறந்து விட்டதாக மருத்துவ அறிக்கை ஒன்றுடன் ஊருக்கு வந்தனர். அக்கம்பக்கத்தில் வசிப்பவர்கள் உறவினர்களிடம் அதை காண்பித்து வந்தனர். இந்த நிலையில் சந்தோஷ் சிவகாமி தங்களுக்கு பிறந்த 9 நாட்களான பெண் குழந்தையை 1,20,000 ரூபாய்க்கு சட்டவிரோதமாக விற்பனை செய்துள்ளதாக சேலம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சத்யாவிற்கு மின்னஞ்சல் மூலம் தகவல் கிடைத்தது. இந்த தகவலின்படி மாவட்ட குழந்தைகள் உதவி மைய வழக்கு பணியாளர்கள் மூலமாக மதுரை காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் கடந்த 20ஆம் தேதி போலீசார் சந்தோஷின் வீட்டிற்கு நேரில் விசாரணைக்கு சென்ற பொழுது அவர்கள் வீடு பூட்டியிருந்தது. அருகில் வீடுகளில் வசிப்பவர்களிடம் விசாரித்த பொழுது பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிவகாமிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. அதனை தேவராஜ் என்ற புரோக்கர் மூலமாக ரஞ்சித் என்பவருக்கு 20,000 ரூபாய் கொடுத்து கடந்த 14ஆம் தேதி குழந்தையை விற்பனை செய்தது தெரிய வந்தது. குறித்து சங்ககிரி அனைத்து காவல் நிலையில் மங்கனாபுரம் எஸ்ஐ மல்லிகர் வழக்கு சந்தோஷ், சிவகாமி, தேவராஜ், ரஞ்சித் ஆகிய 4 கைது செய்துள்ளனர். அதாவது